அஸ்ஸலாமு அலைக்கும். वालेकुम सलाम। वालेकुम सलाम। ஓகே ஓகே, ரெண்டு கிளாஸ் உங்களுக்கு வைக்கல தானே நாங்க ஆப்பிளே. ओ என்ன காரணம் வைக்காத காரணம் என்ன? ஒன்றுக்கா சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு सिलेबस चेंज है। என்ன திருப்பி என்னன்னா சரியா, திருப்பி என்ன நடந்துச்சுன்னா பவர் கட் ஆயிடுச்சு அடுத்த கிளாஸ். ஓகே, நாங்க இன்றைக்கு தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா என்ற பாடம் பார்க்க போறோம். இதுதான் உங்களோட சிலபஸ். யாருக்கெல்லாம் புக்ஸ் கிடைச்சிட்டா உங்களுக்கு? ओ ஆஹ் सर। ஓகே ஓகே, இந்த புக் கிடைச்சிட்டா அமாராக்கு, चलिए सर पाक அப்பா, करो। யூசுப், லா, அயானா. ஓகேயா, ரைட். பாருங்க, தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா. ஓர் ஊரில் பெருஞ்செல்வன் ஒருவன் இருந்தான். பெருஞ்செல்வன் யாரு? வசதியான ஒருவர் என்ன? ரைட், ஒருவன் இருந்தானாம். அவன் அந்த ஊரில் பெரும்பாலான நிலங்கள் அவனுக்கே சொந்தமாக இருந்தன. அப்ப அந்த ஊர்ல நிறைய நிலங்கள் அவன் சொந்தமாக வச்சிருந்தானாம். சரியா, சொந்தமாக இருந்தன. ஓகே. பேராசை கொண்டிருந்த அவன் ஏழை மக்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தானாம். பணம் திருப்பி தர இயலாதவர்களின் நிலங்களை பிடுங்கி கொண்டானாம். தன் நிலங்களில் அவர்களை அடிமை போல வேலை வாங்கினானாம். ஓகேயா, அவனது கொடுமைகளுக்கு அளவே இல்லாமல் போயிட்டான். சரியா, ஊர் மக்கள் எல்லோரும் இவனுக்கு சாவு வராதா என்று புலம்பிக் கொண்டிருந்தாங்களாம். ஓகே, அப்ப இவ்வளவும் என்ன, அந்த பெருஞ்செல்வனுடைய இயல்புகள் பாருங்க. அந்த ஊர்ல ஒரு பெரும்பாலான நிலங்கள் அவனுக்கே சொந்தமாக இருந்தன. பேராசை கொண்டிருந்த அவன் ஏழை மக்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான். பணம் திருப்பி தர இயலாதவன் நிலங்களை பிடுங்கிக் கொண்டான். என தன் நிலங்களில் அவர்களை அடிமை போல வேலை வாங்கினான். அவனது கொடுமைகளுக்கு அளவே இல்லாமல் போயிற்று. ஊர் மக்கள் எல்லோரும் அவனுக்கு சாவு வராதா என்று புலம்பிக் கொண்டிருந்தாங்களாம். ஓகேயா, ரைட். இப்போ உங்களோட கொப்பி எடுத்து என்ன செய்ய போறீங்க? பிஸ்மிஸ் சொல்லி நீங்க தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா என்று தலைப்பு போடுங்க. ஓகே, சரியா? ஓகேயா? ओके सर। सर मुक्का தெரியாது முன்ன இல்ல, நீங்க என்ன செய்யுங்கன்னா ஆஹ் இதை மட்டும் எழுதுங்க. இந்த தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா என்ற தலைப்பு மட்டும் முத போடுங்களே. சரியா? एलिट सर। सर தலைப்பு மட்டும் தான் எழுதணும்। போமா, தலைப்பு எழுதிட்டு நான் கேள்வி அனுப்பியிருக்கிறேன் பாருங்க. எல்லோல மார்க் பண்ணி இருக்கிறதெல்லாம் கேள்வி தானே. அதுக்கான விடைகள் எழுதி கொடுங்க. ம் அது எழுதணுமா சார்? எல்லோல போட்டி சீத்த கேள்வி அனுப்பியிருக்கிறேன், கேள்விய எழுதிட்டு அதை எழுதி கொள்ளுங்க. சரி எழுதிட்டேன்। நானும் எழுதிட்டேன் சார்। இப்ப கேள்விய எழுதிட்டு அதுக்கான விடைகள் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன், அதை எழுதி கொள்ளுங்க. சார் எதன் கேள்வி?
சார் கேள்வி எதென்று தெரியா? ஓ ஓ யாரு பேசுனீங்க சொல்லுங்களே. இப்ப சார் எதான் கேள்வி கேட்டேன். நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கிறேனே, பார்க்கலையா? இல்ல சார். பாருங்க, பெருஞ்செல்வர் ஓகே. பற்றி நீர் எல்லோ அறிந்தவற்றை கலர் கூறுக. விடையா சார்? நம்ம இப்ப எல்லோ கே- கலர் ஓ, அலிதாக்கிக்கு விடையா சார்? நான் சொல்றது கேளுங்களே. உங்களுக்கு கேள்வி என்ன அனுப்பிக்கிறேன்னா, பெருஞ்செல்வர் பற்றி நீங்க அறிந்தவற்றை சொல்லுங்க. இப்ப பெருஞ்செல்வர் பற்றி இதுல சொன்ன விஷயம் எல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அப்ப அதுதான விஷயங்களாக வரும் இல்லையா? நினைச்சா இப்ப அந்த ஊர்ல பெரும்பாலான நிலங்கள் அவனுக்கே சொந்தமாக இருந்தன. அவன் பேராசை கொண்டவன். ஏழை மக்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான். பணம் திருப்பி தர இயலாதவர்கள நிலங்கள் அவன் பிடுங்கிக் கொண்டான். தன் நிலங்களில் அவர்களை அடிமை போல வேலை வாங்கினான். அவனது கொடுமைகள் அளவே இல்லாமல் போயிற்று. ஊர் மக்கள் எல்லோரும் அவனுக்கு சாவு வராதா என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இவ்வளவும் பெருஞ்செல்வர் பற்றி கூறப்பட்ட கருத்து தானே? அப்படிதானே? சார் நாங்க தலைப்பு மட்டும் எழுதணும். நான் சொல்றதுக்கு விளங்குது இல்லையா உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குதா கிளியரா உங்களுக்கு? சார் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு கேள்வி இந்த விடயம் சேர்த்து எழுதணுமா? இப்ப நான் பேசுறது விளங்குதா உங்களுக்கு? கேக்குதா? ஓம். அப்ப நான் சரியா ஓ கேட்டுக்கொள்ளுங்களே. சரியா கேட்டுக்கொள்ளுங்களே. நான் முதலாவது உங்களுக்கு தலைப்பு போட சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு கேள்வி ஒன்று விளங்கி கொண்டு எழுதுங்க. கேள்வி ஒன்று தந்திக்கிறேன். அந்த பெருஞ்செல்வர் பற்றி நீர் அறிந்தவற்றை கூறுகள். அந்த பெருஞ்செல்வர் பற்றி அயானா, பெருஞ்செல்வர் பற்றி நாங்க அறிஞ்ச விஷயங்களை தான் அது அந்த ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதை நீங்க எழுதி கொள்ளணும். அந்த கேள்வி எழுதி விளங்கிச்சுதா? யாருக்கெல்லாம் விளங்கிச்சு நான் பேசினது? எனக்கு விளங்கல சார். குட் எனக்கு குட் விளங்கினு. குட் குட் நல்லா லிசன் பண்ணணும். ஓகே, வெரி குட். இப்ப விளங்கினாக்கள் எழுதுங்களே இப்ப. ஓகே, விளைஞ்சு தானே? கேள்வியை தந்திருக்கிறேன், விடைய ஹைலைட் பண்ணிக்கிறேன், எழுதி கொடுங்க. ஓகே சார்.
சார் சார் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ ஆமா. சார். ஓ. இதுல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஊரில் இருந்து பெரும்பாலான நிலங்கள் அவனுக்கே சொந்தமாக இருந்தனன்னு படிச்சேன். ஓ, அதுக்கு அதையும் முன்னு அ- பென்ஷன் அதையும் எழுதியலும் ஐ அதையும் எழுதி ஸ்டார்ட். அதையும் எழுதியலும் உங்களுக்கு. ஆ தேங்க்யூ சார். என்னென்ன டீச்சர் அந்த டிஸ்டன்ஸுக்கு காருக்கு பெட்ரோல் போய் ஒரே அமௌண்ட்டை தான் நான் உங்களுக்கு சொன்ன அமௌண்ட்ல இருந்து நான் கேட்டிருக்கேன். சார் யூசுப். யூசுப், நீங்க வேற யாரும் யூசுப் என்ற பேர்ல இருக்கிறீங்களா? யூசுப் இருக்கிறீங்களா? வேற யாரும்? யூசுஃபே தானா இல்லாட்டி அது? இன்னைக்கா நீங்க ஜாயின் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா முத வந்தீங்களா? யூசுப், இதுக்கு முத வந்திருக்கீங்களா கிளாஸ்க்கு? உங்களோட உங்களோட டிவைஸ்ல இருந்து பிறகு ஒரு உங்களோட பேரை டைப் பண்ணி அனுப்பி வைங்க, நான் பாக்குறேன். ரெஜிஸ்டர் ஆகிಇಲ್ಲ உங்களோட பேர். ஓகே, சரியா? சார் ஓமா. இந்த இதுல ம். அவனது கொடுமைகளுக்கு அளவே இல்லாமல் போயிற்று ஹோனும். ஓ, அப்படித்தான் எழுதணும். போயிற்றுன்னு தான், போனது என்றதை போயிற்றுன்னு தான் சொல்றது. சரி ம். சார். நீங்க பைத்தியச்சின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. மாறா. ஆ ஆ நீங்க எப்படி சொல்லுவீங்க உங்களோட ஊர்ல பைத்தியச்சின்னா? அப்படியா? நான் பேசலே சார். ம், ம், அவளே சார் பேசுறது. ம், ம். சார் ஓ, சொல்லுங்க. ஊர் மக்கள் எல்லாரும் இவனுக்கு சாவு வராதா என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அதை எழுதணுமா? ஓ, எழுதணும். சார் ஓ, சொல்லுங்க.
சாவு வராதாண்டியத்துக்கு வினாக்குறி வருமா? ஓ போடிலும். போடவா சார்? போடுங்க. எழுதிட்ட சார். ரைட். எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எழுதிட்டேன். எழுதி முடிச்சாக்கள் சார் ஹேண்ட் ரைஸ் எழுதுங்க சார். பண்ணுங்க. அமாரா எழுதியாச்சா? அகமட் எழுதியாச்சா? எழுதிட்டேன். இல்ல அத்ஃபா? சார். ஓகே. எழுதுங்க. சார் எழுதிட்டேன். ஓகே. சார். எழுதி எழுதி முடிஞ்சவங்க கை உயர்த்துங்க. அப்பதானே எல்லாருக்கும் எழுத சான்ஸ் கிடைக்கும். எழுதி முடிஞ்சவங்க கை உயர்த்துங்க. தெரியுமா? அகமட், அத்ஃபா. எழுதிட்டேன். அத்ஃபா எழுதியாச்சா? ஓகேவா? சார். ரைட். அமாரா எழுதியாச்சா? ஓகே சார். ரைட். இப்ப நான் கேட்கிறாள் சொல்லணும். பெருஞ்செல்வர் பற்றி நீங்க தெரிஞ்ச விஷயங்கள். எனக்கு அஹ்லா ஷெசா சொல்லுங்களே. பெருஞ்செல்வர் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவனுக்கே சொந்தமாக இருந்தன. ம், பேராசை கொண்டிருந்த அவன் ஏழை மக்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான். ம், பணம் திருப்பித் தர இயலாதவர்களில் நிலங்களை பிடுங்கிக் கொண்டான். தன் நிலங்களில் அவர்களை அடிமை ம், போலவே வேலை வாங்கினான். ம், அவனது கொடுமைகளுக்கு அளவே இல்லாமல் போயிற்று. ம். ஊர் மக்கள் எல்லோரும் இவனுக்கு சாவு வராதா என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஓகே. அப்ப பெருஞ்செல்வர் நல்லவரா கெட்டவரா? கெட்டவர். கெட்டவர். என்ன? கெட்டவர் தானே.
ரைட். இப்ப நாங்க ஒரு நல்லவரை பத்தி பார்க்க போறோம். பாப்போமா? ஓகேயா? எஸ் சார். ரைட். ஓகே சார். அவருடைய பேர் என்னன்னு பாருங்க. அவரு நல்ல ஒரு பேர். நீங்க யாரு சரி பேரை மாத்தி வைக்கிறேன்னு அவருடைய பேரை வச்சு கொள்ளணும். ஈவண்டி அவருடைய பேர். நல்லமா? ரைட். அந்த ஊருக்கு தன் கழுதையில் அமர்ந்து ஈவண்டி வந்தார். இவன் இப்படி ஏழைகளுக்கு உதவுபவன், அவர்கள் துன்பத்தை நீக்குபவன், நல்ல உள்ளம் கொண்டவன், ஈவண்டி. சரியா? இப்படி அவனை பற்றி முன்னரே எல்லாரும் கேள்விப்பட்டிருந்தாங்க. அப்ப ஈபண்ணினுடைய பண்புகள் தான் அது. சரியா? முன்னரே கேள்விப்பட்டிருந்தார்கள் அந்த ஊர் மக்கள். அவனை வரவேற்க அவர்கள் அந்த செல்வனின் ரைட். இப்ப நாங்க இந்த பேஜை முடிச்சுட்டு வருவோம். இப்ப ஈபண்டி பற்றி மக்கள் அறிந்திருந்தவைகள் எவை என்று கேட்டா உங்களுக்கு சொல்ல இயலுமான்னு பாருங்க. ஓகேயா? சொல்ல இயலுமா? இந்த ப்ளூ கலர் லிச்சிட்ட ஓ இருங்க பாருங்க. சார் இது எப்படி சொல்லுவா? இருங்க பாரேன். பற்றி ஊர் மக்கள் அறிந்திருந்தவைகள் எவை? இப்ப ஈபண்டி பற்றி ஊர் மக்கள் அறிந்திருந்தவைகள் எவைன்னு கேட்டு அந்த நீளத்துல மார்க் பண்ணிருந்த இருக்கிற விஷயங்கள் தான். ஓகேயா? ஓகேயா? சார் அந்த கேள்வி நான் கேள்வி அனுப்பி இருக்கிறேன் வாட்ஸ்அப்ல பாருங்க. ஈபண்டி பற்றி ஊர் மக்கள் அறிந்திருந்தவைகள் எவை? ஓகேயா? ஓகே சார். இப்ப அதுக்கான விடையும் எழுதலும் தானே. ஈபண்டி பற்றி மக்கள் என்ன அறிந்திருந்தாங்க சொல்லுங்க பாப்போம். ஏழைகளுக்கு உதவுபவன், அவர்கள் துன்பத்தை நீக்குபவன், நல்ல உள்ளம் கொண்டவன், ஈபண்டி. இப்படி ஏழைகளுக்கு உதவுபவன், அவர்கள் துன்பத்தை நீக்குவோன், நல்ல கீழ்ப்பட்டிருந்தார்கள். உள்ளம் கொண்டவன், இப்படி அவர்களை பற்றி முன்னரே கேள்விப்பட்டிருந்தார்கள். அப்ப அதுக்கு விடு தானே அதுக்கு எழுதி கொள்ளுங்க அந்த விடு. சார் அந்த ப்ளூ கலர்ல பிறகு அந்த ஊர் மக்கள் அதே போடணுமே. தேவையில்லை தேவையில்லை. அந்த ப்ளூ கலர் லிச்சிட்ட மட்டும் தானே எழுதணும் சார்? ஓ ஓ ஓ. சார் ஓ ஈபண்டின அந்த கேள்விக்கு 1வது 2வது வினாக்கள் போடவா? ஓ இலக்கம் போட்டுக் கொள்ளுங்க. ஓகே சார். ம்.
எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும், கை உயர்த்தணும். அப்ப நாங்க எல்லாரும் எழுதி முடிஞ்சோன்னா டக்குன்னு எழுதி முடிச்சேன் சார். அடுத்ததுக்கு போயிடுவோம். சரியா? முடிச்சாக்கள். நானும் வெளியிட்டேன் சார். எழுதினா ஓகே. செஸா எழுதியாச்சு. எழுதி முடிச்சாக்கள் கை உயர்த்துங்க. அத்ஃபா, அயானா, அமாரா எழுதியாச்சா? இல்ல சார். சார் கடைசி வரி. சார் எடிட்டர் அமாரா. எழுதியாச்சா? அமாரா, அயானா எழுதியாச்சா? இல்ல சார். ம். சார் புக்கை பார்த்து மேல எழுதி முடியும் நானே. ரைட். இப்ப பாருங்க, அவனை வரவேற்ற அவர்கள் அந்த ஊர் மக்கள், சரியா, அந்த செல்வனின் கொடுமைகளை பற்றி சொன்னார்கள். நீங்கள் தான் அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள். அப்ப இவங்க ஈப்பண்டியிடம் வேண்டின விஷயம் இதுதான். சரியா? சிந்தனையில் ஆழ்ந்த அவன் அந்த செல்வன் எதற்கெல்லாம் ஆசைப்படுவான் சொல்லுங்கள் என்று கேட்டான். சரியா? அவனது ஆசைக்கு அளவே இல்லை. பேராசை பிடித்த அரக்கன் அவன். எவ்வளவு கிடைத்தாலும் அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான் என்றார். அது போதும் எனக்கு. பேராசை கொண்ட ஒருவனை ஏமாற்றுவது எளிது. உங்களில் பலரிடம் சிறிதளவு தங்கம் இருக்கும். எல்லாவற்றையும் திரட்டுங்கள், அவற்றை என்னிடம் கொடுங்கள். அந்த தங்கத்தை வைத்துத்தான் அவனை மடக்க வேண்டும் என்றான் அவன். இப்ப இப்ப ஆஹ் இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நாங்க நிறைய நான் படிச்சுட்டேன் தானே. இப்ப நான் கேள்வி தந்தா உங்களுக்கு என்கிட்ட கேள்வி கேட்காம நீங்க எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்ப 4 கேள்வி தரப்போறேன். இந்த 4 கேள்விக்குமான விடைகளை நான் மார்க் பண்ணிருக்கிறேன். நீங்களாக சுயமாக செய்யணும். அதுதான் முக்கியம். ஓகேயா? கேளுமா? ஓகே சரியா? சார். ரைட். ஓகே சார். ஓகே. சார் தொடர்ந்து தொடர்ந்து கீழே எழுதிக்கும் போறேன் சார். நான் இப்ப கேள்வி அனுப்புவேன். கொஞ்சம் இருங்க. 1 மினிட் தாங்க, நான் கேள்வி அனுப்புவேன். சரியா? சார் சார் தொடர்ந்து கீழே தலைப்பை போட்டு போட்டு எழுதிக்கும் போறேன் சார். ஓ, அப்படித்தான் எழுதணும். கேள்வி அப்படித்தான் எழுதுற. கொஞ்சம் இருங்க. நான் இப்ப கேள்வி அனுப்ப போறேன். 1 மினிட் தாங்க எனக்கு. சரியா?
சார் 4 கேள்வியே. கொண்டு அனுப்பி இருக்கிறேன், அதை முதல் செய்யுங்க, அடுத்த நான் அனுப்ப போறேன். ஓகே சார். சார் இதை விட எழுதிட்டேன். இது நல்லா நீங்க எடுப்போம்.
சார் ஓ, சொல்லுங்க. அரக்கனண்டா அந்தே அஹ், அரக்கனண்டா அந்தே அரக்கன்னு சொன்னா கொடுமை செய்தவன். கொடுமை செய்தவனா? ஓ, ஓ, ஓ. ஓகே சார். நான் கீழே பிரக்கெட்ல அதை எழுதிக்கொள்ளவா? ஆ, ஆ.
சார் எழுதிட்டேன். எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே சார் எழுதிட்டேன். எழுதி முடிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் எழுதி முடிஞ்ச எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எழுதிட்டேன்.
ரைட். இப்ப அயானா சொல்லுங்களே. இந்த 4 கேள்வி எழுதினது தானே, அதுல முதலாவது கேள்வியை விடை அயானா இப்ப எழுதின 4 கேள்வியில முதலாவது கேள்வியை விடைன்னு சொல்லுங்களேன். இப்பண்டி பற்றி ஊர் மக்கள் அறிந்து கொள்வதை எவை? இப்பண்டி ஏழைகளுக்கு உதவியும் அவர்களுக்கு துன்பத்தையும் நீக்குபவன். நல்ல உள்ள சரி வரல. என்ன கேள்வி சொல்லுங்க. கேள்வி சொல்லுங்க. ஊரில் இருந்த பெருஞ்செல்வம் ஒருவன் இருந்தான். சொந்தமான் இருந்தான். சொத்தமான் இருந்தன. அஹ்லா ஷெசா, நீங்க வாசிங்களே கேள்வியும் விடையும் பார்ப்போம். ஓகே சார். இப்பண்டி ஊர் மக்கள் அறிந்திருந்தவைகள் எவை? விடயம் செலவா? ஏழைகளுக்கு உதவுபவன், அவர்கள் துன்பத்தை நீக்குபவன், நல்ல உள்ளம் கொண்டவன். இப்பண்டி இப்படி அவனை பற்றி முன்னேற கேள்விப்பட்டிருந்தார்கள். முன்னரே. ஓகேயா? இப்ப அயானா சரியா? அந்த கேள்வியும் விடையும் சரியா உடையும்? குட் குட். இப்ப அமாரா சொல்லுங்களே அடுத்த கேள்வியும் விடையும். எந்த கேள்வி சார்? இப்ப அயானா வாசிச்சதுக்கு அடுத்தது. அதான் அந்த கிளாஸ்ல கவனமா இருக்கணும். அயானா வாசிச்சதுக்கு அடுத்தது. இப்பன்றி பற்றி ஊர் மக்கள் அறிந்தவற்றை கூறுக. அதான் சார். அதை சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி. ஈம்பன்றின் மக்கள் வேண்டியது யாது? நீங்கள் தான் அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள். ஓகே. அடுத்த கேள்வி சொல்லுங்க. அடுத்த கேள்வி சொல்லுங்க. அத்ஃபா சொல்லுங்க. ஈப்பண்டி மக்களிடம் என்ன கேட்டான்? அந்த செல்வன் எதற்கு எல்லாம் ஆசைப்படுவார்? அதை சொல்லுங்கள். அடுத்த கேள்வி வாசிங்க. யாரு? அப்துல்லா வாசிக்கலுமா கேள்வியும் விடையும்? அடுத்த கேள்வியும் விடையும் அப்துல்லா வாசிக்கலுமா? அத்ஃபா வாசிங்க. அத்ஃபா. பெருஞ்செல்வர் பற்றி மக்கள் கூறியது என்ன? அவனது ஆசைக்கு அளவே இல்லை. பேராசை பிடித்த அரக்கன் அவன். எவ்வளவு கிடைத்தாலும் அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான். ஓகே, ரைட். அடுத்த கேள்வியும் அத்ஃபா கேள்வியும் விடையும் வாசிங்க. அடுத்தது லாஸ்ட் ஒன். ஈப்பண்டி மக்களிடம் கூறிய ஆலோசனை என்ன? அது போதும் எனக்கு. பேராசை கொண்ட ஒருவனை ஏமாற்றுவது எளிது. உங்களில் பலரிடம் சிறிதளவு தங்கம் இருக்கும். எல்லாவற்றையும் திரட்டுங்கள், அவற்றை என்னிடம் கொடுங்கள். அந்த தங்கத்தை வைத்துத்தான் அவனை மடக்க வேண்டும் என்றான் அவன். ஓகே ஓகே, குட் குட். இப்ப என்ன செய்யணும்னா, இதோட கிளாஸ் முடியுது. நீங்க இன்னைக்கு எழுதினது எல்லாத்தையும் போட்டோ பண்ணி அழகா குரூப்ல ஷேர் பண்ணணும். தனி அனுப்பக்கூடாது, குரூப்ல ஷேர் பண்ணணும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஓகே சார்.
ஓகே சார் அனுப்பி வலைக்கும் சார் சலாம் சார்